ரணில் விக்ரமசிங்கவுக்கு மொட்டு கட்சி விடுத்துள்ள காலக்கெடு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவர் தெரிவு. வீழ்ச்சி கண்டுள்ள தங்கத்தின் விலை இன்றைய விற்பனை நிலவரம். அரசு ஊழியர்களுக்கான தடை தாண்டல் பரீட்சையில் ஏற்பட்டுள்ள அநீதி. ஊழியர் சேமலாப நிதிய சட்டத்தில் திருத்தம் வெளியான தகவல். தனியார் மயமாகும் ஸ்ரீலங்கா டெலிகாம் வெளியான அபாய அறிவிப்பு. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து விலகி குறிப்பிட்ட கால பகுதிக்குள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் அங்கத்துவம் பெற்றால் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பரிசீலிக்கலாம் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை எதிர்வரும் காலங்களில் மொட்டு கட்சி முன்வைக்க தயாராக இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சாகர மேற்கொண்டவாறு விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பில் சாகர மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் நாங்கள் எந்தவொரு குறிப்பிட்ட கருத்தையும் முன்வைக்கவில்லை. சரியான நபர் தொடர்பில் சரியான நேரத்தில் முன்வைக்கப்படும். எங்கள் கட்சி பொதுவுடைமை கொடியின் கீழ் ஒரு வேட்பாளரை நிலைநிறுத்தும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி வேட்பாளர் ஒருவர் மொட்டு சின்னத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார். இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து விலகி மொட்டு கட்சியில் இணையலாம். அப்படி நடந்தால் அவரை முன்னிறுத்த, அப்படியானால் பரிசீலிப்போம் என்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவராக குகதாஸை நியமிப்பது என மத்திய குழு தீர்மானம் எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சோமாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மார்டின் வீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தனின் நினைவேந்தல் நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், திருகோணமலை என்னும் பிரதேசத்தில் தமிழர்களுடைய தலைநகரம் நில ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி சிங்களமயமாகி பௌத்த மதமாகி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நிலத்தின் விடுதலைக்காக எங்களின் கொள்கையினை நிலைநாட்டுவதற்காக உழைத்த எங்கள் பெரும் தலைவரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தனை இழந்திருக்கின்றோம். இந்த நிலையில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாஸ் அதிருப்தி வாக்குகளை பெற்றதன் காரணமாக அவரை அடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக தெரிவு செய்வதற்கு மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது. மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தனின் இறுதி கிரியை எதிர்வரும் 7/7/2024 அன்று இடம்பெற்றதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மத்திய செயற்குழு ஒன்று கூடி குறித்த வெற்றிடத்திற்கு குகதாஸ் அவர்களை நியமிப்பது என எண்ணியுள்ளோம். மேலும் தேர்தலிலே திருகோணமலை மாவட்டத்தில் மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக கூடுதல் வாக்குகளை குகதாஸ் பெற்றதன் காரணமாகவும் அவரை நியமிப்பது என்று மத்திய குழு தீர்மானம் எடுக்கும் என நம்புகின்றேன் என கூறியுள்ளார். தங்கத்தின் விலை உலக சந்தையில் நாளுக்கு நாள் ஏற்றகத்துடன் பதிவாகி வருகின்றது. எனினும் கடந்த சில தினங்களாக இலங்கையில் தங்கத்தின் விலையானது உயர்வடைந்திருந்த நிலையில் இன்று குறைவடைந்துள்ளது. முன்னைய தினங்களுடன் ஒப்பிடும்போதே தங்கத்தின் விலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு பவுன் தங்கத்தின் விலையானது 7,890 ரூபாவாக காணப்படுகின்றது. 24 கேரட் தங்கம் கிராம் 24,980 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அதேபோல் 22 கேரட் தங்கம் கிராம் 22,900 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் 1,83,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 21,860 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் தங்க ஆபரணங்களின் விலை இந்த விலைகளிலிருந்து மாற்றமடையலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் முதலாவது வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சை தொடர்பில் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர். அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் முதலாவது வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சையில் தமிழ் மொழி வினாத்தாளில் சிங்கள மொழியில் தரவுகள் வழங்கப்பட்டமையால் பரீட்சார்த்திகள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, 1978 ஆண்டின் அரசமைப்பின் 13 மற்றும் 16 திருத்தங்களில் சிங்கள மற்றும் தமிழ் அரச கர்ம மற்றும் தேசிய மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் ஆங்கிலத்துக்கு இணைப்பு மொழி என்ற அந்தஸ்தும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வெறுமனே எழுத்து வடிவில் இருக்கும் சட்டங்களும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சிறுபான்மை இனத்தவரை பெரிதும் பாதிக்கின்றது. 30/6/2024 அன்று அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு முதலாவது வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சை நடத்தப்பட்டது. அதில் கணனி பரீட்சையில் விரித்தாள் தொடர்பான கேள்விக்கான தரவுகள் முழுவதும் சிங்கள மொழியிலேயே வழங்கப்பட்டதால் பரீட்சையை எதிர்கொண்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியிருந்தனர். பின்பு அதற்கான மொழிபெயர்ப்பு செய்ய
செய்யப்பட்ட போதிலும் பரீட்சார்த்திகளின் நேரம் எடுக்கப்பட்டமை எங்களுக்கான அநீதியாகவே உள்ளது. இது பெரும்பான்மையான சிங்கள மொழி பேசுபவர்களுக்கு சாதகமாகவும் தமிழ் மொழி மூல உத்தியோகத்தர்களுக்கு பாதகமாகவும் இருந்ததை சுட்டிக்காட்ட விரும்புவதோடு இவ்வாறான தவறு இனி இடம்பெறாத வண்ணமும் நடைபெற்ற தவறுக்கு மன்னிப்பு கேட்பதோடு அதற்கான நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை குறிப்பாக சிறுபான்மை மக்களின் மொழி உரிமைகள் பற்றி பொதுமக்களின் உணர்திறனும் மதிப்பும் குறைவாகவே உள்ளது. அந்த வகையில் அனைத்து அரசு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், சிவில் அமைப்புகள் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் அரச கர்ம மொழிகளுக்குரிய வினைத்துடனுடன் நடைமுறைப்படுத்தி மொழி ரீதியான உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழியர் சேமலாப நிதிய சட்டம் திருத்தம் செய்யப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓய்வூதியம் பெறாத தனியார் மற்றும் பகுதி அரசு ஊழியர்களின் சமூக பாதுகாப்பிற்காக ஊழியர் சேமலாப நிதியம் நிறுவப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு உள்வாங்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவர்களுக்கு தரமான மற்றும் வினைத்திறனான சேவையை வழங்கும் நோக்கில் குறித்த சட்டம் திருத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கான சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக சட்டவறிஞர் திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் வழங்குவதற்காக தொழில் அமைச்சர் மனுசு நாணயக்கார முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தை தனியார் மயமாக்குவது தேசிய பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தல் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான நாடாளுமன்ற துறைசார் கண்காணிப்பு குழு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா டெலிகாம் தனியார் மயமாக்கலினால் தேசிய பாதுகாப்பிற்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா டெலிகாம் தொடர்பில் எந்தவொரு தீர்மானத்தையும் எடுப்பதற்கு முன்னர் தேசிய பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு அமைப்பின் மீதான வெற்றிகரமான சைபர் தாக்குதல் தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் மற்றும் ஆயிரக்கணக்கான தொலைபேசி பயனர்களின் சேவைகளை சீர்குலைக்கும், பல்லாயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு இணையாணுகளை இழக்கும், வணிகங்களை முடக்கும் மற்றும் அரசாங்க செயற்பாடுகளை முடக்கும் என்று அறிக்கை கூறுகின்றது. அரசு மற்றும் பாதுகாப்பு துறைகளின் அனைத்து இணையதளங்களும் ஸ்ரீலங்கா டெலிகாம் ஊடாக பராமரிக்கப்படுவதாகவும் இதன் காரணமாக தனியார் நிறுவனத்திடம் இருந்து அந்த சேவைகளை பெறுவதற்கு அரசாங்கத்திற்கு ஆகும் செலவு அதிகரிக்கும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா டெலிகாம் நாட்டின் மிக பழமையான தொலைத்தொடர்பு சேவை வழங்குநராக இருப்பதால் அது பல தசாப்தங்களாக தரவு அமைப்பை கொண்டிருந்ததால் அது தனியார் மயமாக்கப்பட்டால் அந்த தரவுகள் அனைத்தும் தனியார் நிறுவனங்களுக்கு திறக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.